தமிழ் திரையிசையின் ஆரம்ப காலகட்டத்தில் நாடக மேடையின் தாக்கம் அதிகம் இருந்ததால் கர்நாடக இசையின் தாக்கமும் அதிகமாக இருந்தது. 1945 தியாகராஜ பகவதர் கொலை வழக்கில் கைதானதும் திரையிசையில் ஒரு தேக்க நிலை ஏற்பட்டது. அவருக்கு பிறகு யார் பாடினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாததால் புதிய மாற்றத்திற்கு திரையிசை தயாரானது. எம் மாரியப்பா, திருச்சி லோகநாதன், CS ஜெயராமன் போன்ற தனித்தன்மையான குரல் வளம் கொண்ட பாடகர்கள் இருந்தாலும் அவர்களின் குரலில் ஆண்மையின் கம்பீரமும் அழுத்தமும் ஒரு மாற்று குறைவாகத்தான் இருந்தது என்பதை மறுக்க முடியாது. அதிலும் வசனம் பேசும்போது சிம்மமாக கர்ஜித்த சிவாஜி கணேசன் பாடும்போது மட்டும் மென்மையான AM ராஜாவின் குரலுக்கு வாயசைத்து நடித்தது பெரிய முரண். அதே போல எம்ஜிஆரும் M மாரியப்பா, CS ஜெயராமன், சீர்காழி கோவிந்தராஜனின் குரல்களுக்கு வாயசைத்து நடித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் திரையிசையை அப்படியே புரட்டி போட மதுரையிலிருந்து ஒரு இளம் பாடகர் 50களின் இறுதியில் அறிமுகமானார். பின்னணி பாடகருக்கு என்று புது இலக்கணமே வகுத்த அவரது தனித்துவமான குரலில் காட்சிகளில் நடித்த நடிகர்களே கண்முன் வந்து நின்றார்கள். எந்த நடிகர் நடித்தாலும் திரையில் பார்க்கும்போது அவர்களே சொந்த குரலில் பாடுவது போலத்தான் படம் பார்ப்பவர்கள் உணர்ந்தார்கள். வானொலியில் முதலாக அவரது பாடலை சிறு வயதில் நாம் கேட்கும்போது, என்ன இது, சிவாஜி தானே பாடியிருக்கிறார், வேற யார் பெயரையோ அறிவிப்பு செய்கிறார்களே என்றுதான் குழம்பி இருப்போம் நாம். அந்த அளவுக்கு தத்ரூபமாக பாடல் காட்சிகளில் வாயசெத்த நடிகர்களின் குரலாகவே கருதப்பட்ட விந்தையை நிகழ்த்தி காட்டியவர் அவர்தான் தொகுலுவ மீனாட்சி சௌந்தரராஜன் என்கிற TM சௌந்தரராஜன்.